என்ன உங்களுக்கு தெரியும், நிறைய வாட்டி பார்த்துருக்கீங்க. நீங்க எல்லாம் வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். Q&A வீடியோ போடுறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோ தான் இது. முக்கியமாக ஒரு விஷயம் ஷேர் பண்ணோம். மதன் கௌரி, அப்புறம் முக்கியமாக மதன் கௌரி தான். ஏன்னா சாட்டை துரைமுருகனும் டெய்லி வீடியோ போடுவார். பட் ஆனால் மதன் கௌரிக்கு ஸ்பெஷல் ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா டெய்லி வீடியோ போடுறதுலாம் அவ்வளோ சாதாரண விஷயமே இல்லைங்க. அது சொல்லலாம், நம்ம வேறு ஒரு ஒர்க்கும் ஃபுல் டைமாக பண்ணிகிட்ருக்கோம். பட் பார்ட் டைமாக போடணும் அப்படின்னாலும் எவ்வளோ நேரம் ஆக போகுது, ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ அப்படின்னா சும்மா சாதாரணமாக சொல்கிறோம் 10 மினிட்ஸ் வீடியோன்னு. அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குன்றதுலாம் பண்ணும்போது தான் தெரியுது. ஸோ டெய்லி வீடியோ போடுறதுலாம் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அதனால தான் கொஞ்சம் ஒரு 2-3 நாள் கேப் ஆகிடுச்சு. கண்டிப்பாக நான் மேக்ஸிமம் டெய்லி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் அனுப்ப சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னோடய வாட்ஸ்அப்பில் நான் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன். ஸோ ஒரு சில பேர் கொஸ்டின்ஸ் அனுப்பிச்சிருந்தீங்க, ஒரு சில பேர்லாம் இல்லை, ஒரு 4-5 பேர் அனுப்பிச்சிருந்தீங்க. ஸோ வீக்லி இது மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நானே பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ உங்கள்கிட்டையும் சில சஜஷன்ஸ் மாதிரி எதாவது இருந்ததுன்னா, ஸோ அதை நான் ஒரு வீடியோவாக வீக்லி 1 டே செஷன் மாதிரி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க இப்போது ஃபஸ்ட்டு கேள்விக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேள்வி சுரேஷ் முருகன் சார் கேட்டிருக்காரு. அவர் ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, சைல்ட்ஹுட் இன்ஸ்பிரேஷன் யார் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் நாட் ப்ரெசன்ட் அப்படின்னு போட்டிருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியும் நாட் ப்ரெசன்ட் அப்படின்னா தற்போதைய இன்ஸ்பிரேஷன்னா யார் அப்படின்னு சொல்லுன்றது அவருக்கு தெரியும். ஸோ அதனால தான் அவர் அதை கேட்டிருக்காரு. சைல்ட்ஹுட் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா, எனக்கு சின்ன வயசில் ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச மனுஷன் அப்படின்னா அது தலைவர் ரஜினிகாந்த் தான். ஒரு நம்மளுக்கு எதுவுமே தெரியாதுல்ல, எதுவுமே தெரியாத போது யார் மேலேயாவது ஒரு வா சூப்பரில் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிரமிப்பாக பார்ப்போம்ல, அது பார்த்திங்கன்னா தலைவர் தான். சின்ன வயசுலேருந்தே நான் பயங்கரமான தலைவர் தான். நான் எந்த வயசுலாம் எனக்கு சொல்ல தெரில, அது 1 வயசாக இருக்கலாம், 2 வயசாக இருக்கலாம், எந்த வயசுலாம் எனக்கு சொல்ல தெரில. ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரஜினினா அவ்வளோ பிடிக்கும். பயங்கரமான ஃபேன். ஒரு படம் விட மாட்டேன், எல்லாத்தையும் பார்ப்பேன். எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்குது. பாஷா பார்த்த ஞாபகம் சரியா இல்லை, ஆனால் முத்து பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்குது. நான் அப்போது காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யாறில் இருந்தேன். அப்போது பார்க்கும்போது நான் வந்து 5 ரூபா டிக்கெட்டு ஓடி போய் நான் தான் ஊரில் தேட்டரில் நான் தான் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அந்த மெமரிஸ்லாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய படம் எங்கள் வீட்டில் அதான் தெரியும்ல, மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் இருக்கிற 90s கிட்ஸ் ஃபேமிலி 2 பேர் படத்துக்கு கண்டிப்பாக கூப்பிட்டு போயிடுவாங்க. ஒன்று ரஜினி படம்னா டிஃபால்ட்டாக எல்லா வீட்லேயும் கூப்பிட்டு போயிடுவாங்க அந்த காலத்தில். ஸோ அதுக்கப்புறம் சங்கர் படம் கூப்பிட்டு போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைமில் சங்கர் பீக்கில் இருந்தார். ஸோ சங்கர் படத்துக்கு எல்லா ஃபேமிலியும் போயிடுவாங்க. ஏன் போயிடுவாங்கன்னா, உலகத்தையே சுற்றி காட்டிடுவார் சங்கர். ஸோ அதனால் சங்கர் படத்துக்கும் ரஜினி படத்துக்கும் கண்டிப்பாக எல்லா ஃபேமிலியும் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி தான். ரஜினி படத்துக்கு கண்டிப்பாக போயிடுவோம். அருணாச்சலம் படம் நான் ரெட் ஹில்ஸ் அம்பிகா தியேட்டரில் பார்த்தேன், இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி என்ன சொல்கிறது, தலைவர் வந்து பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷன் வச்சுக்கோங்களேன். எனக்கு அவர் சின்ன வயசுலலாம் எப்படின்னா, ஆன் ஸ்க்ரீனில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேருந்து தான் பயங்கரமாக ஃபேன் ஆனேன். அதுக்கப்புறம் லேட்டராக நம்மளுக்கு ஒரு விஷயம்லாம் தெரியும், காலேஜ் படிக்கும்போதெல்லாம் வரும்போது எனக்கு தலைவர் ஆன் ஸ்க்ரீன் தலைவரோட ஆஃப் ஸ்க்ரீன் தலைவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ தலைவர் தான் எனக்கு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன். இப்போ வரையும் இன்ஸ்பிரேஷன் அவர் தான். சில விஷயம்லாம் ஸ்டார்டிங்கில் ஒருத்தரை நம்ம வந்து தப்பாக பேசிடுவோம், அதுக்கப்புறம் லேட்டராக வந்து ஆமாம்ல அவர் அப்படி பண்ணியிருக்கிறது கரெக்டு தான்ல அப்படின்ற மாதிரி சில விஷயம் 2019, 20லலாம் தலைவர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும் போதெல்லாம் நான் பயங்கரமாக எதிர்த்துருக்கேன். இப்போ எப்படி நான் விஜய் எதிர்க்கணும், அதை விட டபுள் மடங்காக எதிர்த்துருக்கேன். ஸோ அந்த மனுஷன் வந்து ஒரு விதத்தில் நல்லதான் பண்ணியிருக்காரு. ரசிகர்கள் வச்சு அவர் ஏமாத்தலைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவரும் ஏமாற்றிருக்காரு. ஓப்பனாக சொல்லணுன்னா நிறைய ஏமாற்றிருக்காரு. ஆடியோ லான்ச்லாம் பயங்கரமாக அது வராங்கலாம் ஏமாற்றிருக்காரு. பட் ஆனால் என்ன சொல்கிறது, இப்போ ஏமாத்துறாங்களே அந்த மாதிரிலாம் தலைவர் ஏமாத்தினதே கிடையாது.
அவர் இந்த மாதிரி ஒரு ஹைப்புக்காக ஒரு விஷயம் சும்மா சொல்லுவார், இன்டெரக்டாக சொல்லுவார், அதை வச்சு படம் ஓடிடும் அப்படின்றதுக்காக அவர் சொல்லுவார். மற்றபடி வந்து அவர் இந்த மாதிரிலாம் அவரோட ரசிகர்களை வச்சு ஏமாத்துனது கிடையாது, இப்போ இருக்கிற நடிகர்கள் மாதிரிலாம். ஸோ அந்த விதத்தில் தலைவர் உண்மையாகவே வந்து அந்த அந்த காலகட்டத்தில் நான் அவரை பற்றி பேசினதெல்லாம் வந்து லைட்டாக கொஞ்சம் ஃபீலாக இருக்குது, ஒத்துக்கணும் உண்மையாக. அதுக்கப்புறம் அதே டைமில் எனக்கு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து எனக்கு கங்குலின்னா ரொம்ப உயிர். என்ன சொல்கிறது, ஒரு ஸ்கூலில் வந்து எல்லாரும் சச்சின் ஃபேனு, சில பேர் டிராவிட் ஃபேனு அப்படின்னு இருப்பாங்க. ஏன்னா சில பேர் டிராவிட் ஃபேன்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, இந்த கிளாசிக்காக கிரிக்கெட் ஆடுவாங்களா அவங்களாம் டிராவிட் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து கங்குலியை அவ்வளோவா யாருக்கும் பிடிக்காது. நான் சொல்கிறது அப்போது நான் எப்படின்னு நான் சொல்கிறதுனா 1999 தாதா வந்து 183 ஸ்ரீலங்கா கிட்ட அடிப்பார். அதுக்கு முன்னாடிலேருந்தே நான் தாதாவோட ஃபேன். நிறைய பேர் வந்து 1999 அந்த 183 செஞ்சுரிஸ்க்கு அப்புறம் தான் வந்து தாதாவோட ஃபேனாக ஆயிருப்பாங்க. ஆனால் நான் வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, இண்டிபெண்டன்ஸ் டே கப்பு அந்த மேட்ச்சில் கனித்கர்னு ஒருத்தர், ரிஷிகேஷ் கனித்கர், இப்போ கூட அண்டர் 19 கோச்சாக இருந்து கப்பெலாம் வின் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு வந்து லாஸ்ட்டில் இறங்குவார். 2 balls 4 runs நினைக்கிறேன் அந்த மேட்ச்சு. தாதா வந்து 127 கிங்ஃபிஷர் பேட்டில் வச்சு, அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு அந்த மேட்ச் தான் தாதாவை பார்க்குறேன். கால்லாம் என்ன சொல்கிறது, இப்போ இருக்கிற மாதிரிலாம் அப்போ இருக்கிற பிளேயர்ஸ்க்கு அவ்வளோ ஸ்டாமினாலாம் இருக்காது, சீக்கிரமாகவே வந்து டயர்ட் ஆகிடுவாங்க அந்த மாதிரி ஒப்போ. ஸோ செஞ்சுரி போட்டோடனே தாதாவால் சுத்தமாக ஓட முடியல, பை ரன்னர் வச்சு தான் ஓடுறாரு. எனக்கு அப்போ அந்த அவர் பார்க்கும்போது சூப்பராக ஆடுறாரு. இத்தனைக்கும் நான் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், எனக்கு ஏன் கங்குலியை பிடிச்சதுன்னு தெரியவே இல்லை, இது வரையும் எனக்கு தெரியவே இல்லை. ஆனாலும் எனக்கு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் மேலே ஒரு தனி என்ன சொல்கிறது, அவன் பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங் ஆடணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் என்ன சொல்கிறது, அது வரது தானே வரும். ஸோ எனக்கு இது கங்குலினா அவ்வளோ பிடிக்கும். சின்ன வயசில் இல்லை, இப்போ வரையும் எனக்கு லைஃப்பில் ஒரு 3 பேரை பார்க்கணும் அப்படின்னா, ஒன்று தலைவர், 2வது தாதா, 3வது வந்து தோனி. இதில் முதல்ல இருக்கிறது யாருன்னா அது தாதா தான். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தாதாவை. ஏன் ரஜினியோட தாதாவை பிடிக்கும்னா, ரஜினி வந்து ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு ஒரு ஹீரோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் ரியல் லைஃப்பில் பார்த்த ஹீரோனா அது தாதா தான். நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நான் புதுசாலாம் சொல்ல வேண்டியதில்லை. எப்படியாப்பட்ட இருந்த இந்தியன் கிரிக்கெட் டீமாக ஒரு எந்த ஸ்டேஜுக்கு எடுத்துன்னு வந்தாருன்றது ஹிஸ்ட்ரி அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ 2003 வேர்ல்ட் கப் மறக்கவே முடியாது. எங்கள் அப்பாலாம் என்னை வச்சு செஞ்சார், டாஸை வின் பண்ணி அவனாவது கொடுப்பானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க எல்லாருக்குமே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதுக்கு முந்தின ஃபைனலில் எல்லோரும் டாஸ் வின் பண்ணி தாதா போலிங் போட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு முந்தின லீக் மேட்ச் ஒன்று நடக்கும், டாஸ் வின் பண்ணி பேட்டிங் தான் எடுப்பாங்க, 125 ரனில் ஆல் அவுட் ஆகிடும். ஆனால் இதை சொன்னேன்னு வைங்களேன், யாருக்குமே அது புரியாது. இதே மாதிரி ஃபைனல்லையும் டாஸ் வின் பண்ணி நம்ம பேட்டிங்கே எடுத்திருந்தாலும், அது வேர்ல்டு லெவல் டீம் ஆஸ்திரேலியா, அது ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம ஆக்சுவலாக நம்ம அவ்வளோ தூரம் காம்பீட் பண்ணதே பெரிய விஷயம். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக போகும், ஏன்னா நான் நிறைய பேசுவேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். இல்லை 2 பார்ட்டாக கூட நான் போட ட்ரை பண்ணுறேன். வேர்ல்ட் கப் 2003 ஊரே வந்து கங்குலியை திட்டுது. அப்போயும் எனக்கு வந்து தாதா மேலாம் கோவம்லாம் வராது, எப்போவுமே வந்தது கிடையாது. லேட்டர் ஸ்டேஜில், இப்போது ரீசன்ட் ஸ்டேஜில் விராட் கோலியை வந்து கேப்டன்சிலேருந்து தூக்கும் போது கூட எனக்கு ஏதோ ஒன்று இருக்கும், அவர் பண்ணால் ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் பண்ணியிருப்பார் அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் லேட்டராக அதோட ரீசன்ஸ்லாம் வெளியே வர ஆரம்பித்தது. ரோஹித் சர்மா எவ்வளோ பெரிய கேப்டனாக ஆனார்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படியேப்பட்டவர் எனக்கு சின்ன வயசு சைல்ட்ஹுட் இன்ஸ்பிரேஷனாக அது தாதா அண்ட் ரஜினி. ஓகே, இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். செகண்டு கொஸ்டின் என்னன்னா, ஒரு நிமிஷம் இருங்க பார்த்துக்கிறேன். செகண்ட் கொஸ்டின் என்னென்னா, உனக்கு தமிழ் எதனால் பிடிச்சது அப்படின்னு. சேம் சுரேஷ் முருகன் சார் தான் மொத்தம் 3 கொஸ்டின் சொல்லியிருந்தேன் இல்லையா. அது செகண்ட் கொஸ்டின் என்னென்னா, தமிழ் மேலே உனக்கு காதல் எதனால் ஏற்பட்டுச்சு, உங்கள் ஃபேக்கல்ட்டினாலையா இல்லை வந்து தமிழ் லிட்ரேச்சர்னாலையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. உண்மையை சொல்லணுன்னா, சின்ன வயசுலேருந்து எனக்கு தமிழ் இவ்வளோ பெரிய மொழி அப்படின்ற ஐடியாலாம் எனக்கு சுத்தமாக கிடையாது. ஓப்பனாக சொல்லிடணும், எதுக்கு சும்மா சின்ன வயசுலேருந்து எனக்கு தமிழ் பிடிக்கும் அப்படின்லாம் நான் போய் சொல்ல மாட்டேன். நான் சொல்லிடுறேன் என்னென்னா, ஆனால் சின்ன வயசில் தமிழ்லாம் நல்லா படிப்பேன். எப்படி சொல்கிறது, 10th வந்து கருணாநிதினு ஒரு ஐயா,
இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் சிரிப்பீங்க இந்த வார்த்தையை சொல்லும்போது. பட் ஆனால் எனக்கு அது சொல்லி தானே ஆகணும். ஆனால் இவர் நல்ல கருணாநிதி. நீங்கள் நினைக்கிற கருணாநிதி மாதிரி இல்லை. அவர் வந்து எப்படின்னா செம்ம நல்ல மனுஷன். சூப்பராக அவரை மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஆசிரியர்லாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கோம். எப்படின்னா இதை இது யாராச்சும் என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா, டேய் உனக்கு எக்ஸ்ட்ரா மார்க் கூட இருந்தானே இதெல்லாம் பேசுகிற அப்படின்லாம் யோசிப்பானுங்க. பட் ஆனால் அப்படி கிடையாது. உண்மையாகவே அவர் நல்ல ஆசிரியர் தான், தமிழ் ஆசிரியர் தான். என்ன நாங்களாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததுனால அவரை முழுமையாக எங்களால் பயன்படுத்திக்க முடியல, அதுதான் சொல்லணும். ஆனால் அவருக்கு இருக்கிற அறிவு எல்லாமே வந்து இலக்கணம்லாம் அப்படி நடத்துவார். ஆனால் அந்த டைமில் நாங்கள் கவனிச்சதே கிடையாது அதெல்லாம் எதையும். ப்ராக்கெட்டில் சீமான்னு சொன்னால் நான் கொண்டு விடுவேன் அப்படின்னு சொல்லி சுரேஷ் முருகன் சார் போட்டிருக்காரு. பட் ஆனால் உண்மையை சொல்லி தானே ஆகணும். எனக்கு 2016 வரையும் அரசியல்னால் என்ன, சும்மா பேப்பர் படிப்பேன். முக்கியமாக ஒரு விஷயம், நான் சின்ன வயசுலேருந்து தமிழ் எனக்கு எப்படி எழுத படிக்க நல்லா வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் தினத்தந்தி. அது என்னன்னு தெரில, சின்ன வயசுலேருந்தே எனக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் விடாமல் நியூஸ் பேப்பர் படிப்பேன். இப்போ தான் சுத்தமாக படிக்கிறத கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ நியூஸ் பேப்பர் படித்தா தான் நம்மளுக்கு நெகட்டிவிட்டியே ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், நியூஸ் பேப்பர் படிக்கிறதே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஸ்டாப் பண்ணிட்டேன். நியூஸ் சேனலும் பார்க்குறதில்ல, நியூஸ் பேப்பரும் படிக்கிறதில்ல. ஏன்னா அது வந்து எல்லாமே வந்து எந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் வந்து முக்கியமான காரணம் தினத்தந்தி. தமிழ் இப்போது ஓரளவு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது நான் நல்லா பேசுகிறேன், படிக்கிறேன், எழுதுவேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் தினத்தந்தி தான் சொல்லணும். பயங்கரமாக வந்து டெய்லி நியூஸ் பேப்பரை படிப்பேன். முதல் ரீசன் அது தமிழ் மேலே இருக்கிறது. 2வது ரீசன் ஓகே, நான் வந்து பயங்கர பேட் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. 10th 77 எடுத்தேன் தமிழில். ஸோ ஒரு விதமாக நல்லா தான் படிப்பேன் தமிழ்லாம், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் எப்போ எனக்கு தமிழ் மேலே ஒரு இது ஆரம்பிச்சதுன்னா 2016க்கு அப்புறம் எனக்கு 2009, 2008 அந்த பிரச்சனைலாம் நடக்கும்போது எனக்கு சுத்தமாக தெரியாது. காலேஜெலாம் லீவ் விட்டாங்க. லீவ் விட்டால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும் அப்படின்னு தான் ஓட்டேன். மற்றபடி எனக்கு அந்த பிரச்சனை இதனால இது நடக்குது அப்படின்லாம் எனக்கு சுத்தமாகவே தெரியாது. 2016க்கு அப்புறம் தான் நாம் தமிழர் கட்சி வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான், ஓ தமிழ் மொழியில் இவ்வளோ இருக்கா, இப்போ இவ்வளோ நாள் நம்ம எதுவுமே தெரியாமல் மக்கு சம்பரணியாக இருந்திருக்கோமே அப்படின்றது. அதுக்கப்புறம் அதை ஒவ்வொருத்தராக பேச பேச முக்கியமான ரீசன்லாம் நிறைய பேர் இருக்காங்க. யூடியூபர்ஸ் தான் முக்கிய காரணமே. எனக்கு தமிழ் மொழி மேலே பற்று வரதுக்கு முக்கிய காரணமே யூடியூபர்ஸ் தான். முக்கியமாக வந்து சண்டே டிஸ்டர்பர்ஸ் அருண் அண்ணா, அதுக்கப்புறம் உங்கள் நண்பன் ஹேமந்த், இவங்க வீடியோஸ்லாம் பார்க்க என்னடா நம்ம எப்படி வாழ்ந்துருக்கோம், எப்படிப்பட்ட மொழியில் இருந்திருக்கோம். பாரிசாலன் அவரெல்லாம் பேசுகிறதெல்லாம் எனக்கு சிரிப்பானுங்க சில பேர். ஆனால் அந்த மனுஷனோட அறிவு என்னன்றது யாருக்குமே தெரியாது. அவ்வளோ அறிவு அவர் ஒரு வாட்டி சொல்லியிருப்பார், கம்பராமாயணம் மட்டும் படிங்க. ஆனால் படிக்கணும்னு எனக்கும் ஆசை. பட் ஆனால் எங்கே நம்ம வாங்கின ஒரு 40 பேஜ் புக் ஃபேரில் வாங்கின புக்கே ஒன்றும் கம்ப்ளீட் பண்ணாமல் ஒரு புக் தான் இதுவரையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கே கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிடுச்சு. கம்பராமாயணம் படிக்கணுமா? கம்பராமாயணம் படித்தா தமிழ் சுவை தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அது உண்மையாக உணரணும்னா கம்பராமாயணம் படிக்கணும். ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார். எனக்கு அதுலேருந்தே ஆசை கம்பராமாயணம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் 2016க்கு அப்புறம் தான் உண்மையாக சொன்னால், அவர் ப்ராக்கெட்டில் சீமான்னு சொன்னால் கொன்றுவேன்னு சொன்னாலும் நான் சொல்ல தான் போகிறேன். உண்மையாக சொல்லணும்னா சீமான் அண்ணனால தான் எனக்கு தமிழ் மேலே இருக்கிற காதலே வந்துச்சு. இல்லைனா எனக்கு வந்து தமிழ் அவ்வளோதான், இன்னொரு மொழி அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாரையும் ஏமாற்றி வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில். இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் சுத்தமாக இங்கே பெங்களூர் வந்த பிறகு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்னடா இந்த திராவிட கட்சிகள் எனக்கு பிடிக்காம போகிறதுக்கு காரணமே இப்போது முக்கியமாக இப்போ நாம் தமிழரில் ஏன் ரொம்ப வெளிநாட்டில் அதிகமாக சப்போர்ட் வருது அப்படின்னு என்றைக்காவது யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா வெளிநாட்டெலாம் போகும்போது தான் இந்த ஊரில் எப்படி இருக்காங்க, நம்ம ஊரில் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் யோசிக்கும் போது தான் நாம் தமிழர் மேலே ஏகப்பட்ட மதிப்பே வரும். அவர் அண்ணன் பேசுகிறதெல்லாம் அப்போ தான் நம்மளுக்கு புரியவே ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் சில தற்கூறிங்களுக்கெல்லாம் என்ன சொன்னாலும் அது புரிய போகிறதில்ல. வெளியூர் வந்து வேலை செஞ்சால் தான். பெங்களூரில் உண்மையாக சொல்கிறேன், இங்கே இருக்கிற நார்மலாக ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க நான் தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க தயவு செஞ்சு. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். மினிமம் 5 லாங்குவேஜ் கற்றுருப்பாங்க. நிஜமாக இங்கிலீஷ் ஓரளவு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தெரியும் அவங்களுக்கு. ஹிந்தி தெரியும். ஹிந்திலாம் ஃப்ளூயண்ட்டாக பேசுவாங்க. கன்னடா, தெலுங்கு, தமிழ்
ஈஸியாக அந்த 5 லாங்குவேஜ் அசால்ட்டாக பேசிடுவாங்க. ஸோ நம்ம வேணால் இருமொழி கொள்கை, டேஷ் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம உருப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம், அவனுங்க பேரம் பேத்திலாம் ஹிந்தி ஸ்கூலு, ஹிந்தி காலேஜு அப்படின்லாம் வச்சுருப்பானுங்க. ஆனால் சாதாரண மக்கள் ஒன்றுமே பண்ணாமல் மக்கள் இன்னும் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. ஹிந்தி வேணாம் போடா அப்படின்லாம் தயவு செஞ்சு ஹெல்மெட்லாம் யாரும் சொல்லாதீங்க. அது திணிக்கிறதா இருந்தால் நம்ம சொல்லலாம். பட் ஆனால் கற்றுக்கிறதுக்கெல்லாம் அப்படிலாம் நம்ம தடைலாம் போட வேணாம். ஏன்னா வந்து ஹிந்தின்றது ஹிந்தின்றதுன்னு மட்டும் நான் சொல்லல. எல்லா லாங்குவேஜ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு கூட நான் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன். சில பைத்தியங்க வந்து நாம் தமிழர் வந்தால் தமிழ் மட்டும் தான் இருக்கும் அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. அண்ணன் கிளியராக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துருந்தார். அதுதான் நான் சொல்லணும். எம்மொழியும் கற்போம் நாம் வாழ, தமிழ் மொழி கற்போம் எம் இனம் வாழ. அவ்வளோதான். இதை பற்றி நான் இவ்வளோ தான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ செகண்ட் கொஸ்டின் ஓவர். 3வது கொஸ்டின் பார்த்துட்டு வரேன். வெயிட். 3வது கொஸ்டின் அது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான கொஸ்டின். என்னோட புரிதல் படி நான் சொல்கிறேன். பட் ஆனால் இது நிறைய பேர் வேறுபடலாம். இருந்தாலும் நான் சொல்கிறேன். 3வது கொஸ்டின் என்னன்னா, தமிழர்களிடையே இன்றளவும் ஜாதி இருக்கிறதா? கண்டிப்பாக இருக்குது. இல்லைன்னா நான் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக இருக்குது. எனக்குள்ளே இருக்குது. என்னன்னா, இது எப்படி சொல்கிறதுனா, அது வந்து தப்பு. ஜாதிப்படி என்ன சொல்கிறது, அண்ணா சொல்கிற மாதிரி தான். உனக்கு உன்னோட ஜாதி பெருசுனா அவனோட ஜாதியும் அவனுக்கு பெருசு. ஸோ இப்போ நம்ம ஒரு ஜாதியில் இருக்கோம் அப்படின்றதுக்காக மற்றவன் வந்து அந்த ஜாதியில் இருக்கான்றதுக்காக அவனை வந்து தாழ்த்தி பேசக்கூடாது. அது தப்பு. ஆனால் தமிழர்களிடையே இன்றளவும் ஜாதி இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. அது இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போது ரீசெண்டாக ஒரு நடந்துச்சு, பார்த்திபனோட ஈவெண்ட். எங்கள் எல்லாருக்குமே ஒரு கான்ட்ரவர்சியில் ஆச்சுல. அவர் அங்கே போயிட்டு ஏன் நாயுடு அப்பாயி அப்படின்னு சொல்லணும்? ஏன் நான் தெலுங்காளு அப்படின்னு சொல்லலாம்ல. தெலுங்காளுன்னு சொன்னால் எவனும் நம்ப மாட்டான். ஏன் அவருக்கு அந்த நாயுடுன்றது தேவைப்படுது அப்படின்றது என்னோட புரிதல் படி என்னென்னா, நாயுடுன்னு சொன்னால் தான், அவரோட சமூகத்தை சொன்னால் தான் அவன் ஒரிஜினல் நாயுடுன்றதே எல்லாரும் நம்புவாங்க. அது அது நான் சரியாக கன்வே பண்ணுறேன்னா எனக்கு தெரில. பட் ஆனால் எப்படி சொல்கிறது, இப்போது நமக்கு தமிழர்கள்லாம் ஜாதி பேர் போட்டால் எல்லாரும் பயங்கரமாக அப்படியே கோவப்படுறது அப்படிலாம் இருக்குல்ல. அதுலலாம் எனக்கு உடன்பாடே கிடையாது. இப்போ கௌதம் மேனன் அப்படின்றது தான் போட்டு படம் எடுக்கிறாரு. யாரும் அதுக்கெலாம் எதுவுமே சொல்லவே இல்லை. தமிழர்கள் அப்படியே சைலண்ட்டாக இருக்கானுங்க. ஆனால் இதுவே வந்து முத்தையா தேவர் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் கோவம். ஏன் கோவம் வருது? அப்போ நீ கௌதம் மேனனுக்கும் கோவப்படணும்ல. அதனால் ஒரு மலையாள ஆள் வந்து எடுத்தால் அவனுக்கு கோவம் வர மாட்டுது. அதுவே முத்தையான்ற ஒரு டேரக்டர் அவர் போட்டா அப்படின்னு நான் கேட்குறேன். நம்மளுக்கு கோவம் வரும்ல ஆட்டோமேட்டிக்காக. இது வரும். ஆனால் சில பேர் வந்து என்னோடய ஸ்டேட்டஸ்லாம் பார்த்து, ஏய் நீ வந்து ரஞ்சித்துக்கு எதிராக பேசுகிற, மாரி செல்வராஜுக்கு எதிராக பேசுகிற அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அவங்களோட பர்சனலாக எனக்கு அவங்க மேலே எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு அவங்களோட ஃபிலிம் மேக்கிங்கில் எனக்கு பர்சனலாக எனக்கு பிடிக்காது. எப்படி சொல்கிறது, அது முக்கியமாக எனக்கு பிடிக்காம போனது காரணமே எனக்கு கபாலி, காலா அந்த 2 படத்தையும் தலைவர் வச்சு வேஸ்ட் பண்ணி, சில பேருக்கு பிடிக்கலாம். ஆனால் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்கிறேன், எனக்கு சுத்தமாக அந்த 2 படம் பிடிக்காது. நீ அவங்கள எதிர்க்கிற, அதனால் நீ அது தானே அப்படின்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. எனக்கு அது செட் ஆகலை, அவ்வளோதான். மற்றபடி எனக்கு வந்து ரஞ்சித்தோட சார்பேட்டா பரம்பரை பிடிக்கும். அதுக்கப்புறம் மாரி செல்வராஜோட உண்மையாக சொன்னேன், ஒரு படம் கூட பார்த்ததில்ல. கர்ணன் மட்டும் பார்த்தேன். கர்ணன் சுத்தமாக பிடிக்கல. அதுக்கப்புறம் வேற என்ன, எனக்கு தமிழரசன் பச்சமுத்து லப்பருக்கு வந்து சூப்பராக பிடிக்கும். செம்மையாக கன்வே பண்ணியிருந்தார். எனக்கு அந்த மாதிரி கன்வே பண்ணால் எனக்கு ஈஸியாக பிடிக்கும். எனக்கு எப்படின்னா, இது நான் கரெக்டாக சொல்கிறேன், நான் மறுபடியும் சொல்கிறேன், இது எனக்கு தனிப்பட்ட கருத்து. நான் கரெக்டாக மேபி நான் தப்பாக கூட இருக்கலாம். அது அவங்க அந்த மாதிரி படம் எடுக்கும்போது மறுபடியும் அந்த இதை ஆனால் கரெக்டு இப்பயும் நடக்குது. கவின் ஆணவ படுகொலை ஆகட்டும் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. பட் ஆனால் இது எடுக்க இன்னும் அதிகமாகிடுமோ அப்படின்ற பயம் எனக்கு இருக்குது. அது ஒரு வேளை நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் தப்பாகவும் இருக்கலாம், ரஞ்சித் அண்ணா கரெக்டாகவும் இருக்கலாம். ஆனால் எனக்கு அந்த ஃபிலிம் மேக்கிங்கில் எனக்கு அது செட் ஆகலை, அவ்வளோதான் சொல்ல முடியும். தமிழர்களே இன்றளவும் ஜாதி இருக்கானா கண்டிப்பாக இருக்குது. அது எப்படி சொல்கிறது, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. அதுவும் இப்போது அதுக்கும் நான் நாம் தமிழர் தான் எடுத்தாகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா மாற்றம் கொண்டு வர்றது ஒரே இயக்கம்னா அது நாம் தமிழர் மட்டும்தான். ஏன்னா 7 லட்சம் பேர் அங்கே
திருச்சியில் கூடணும், ஆலம்பட்டிபுதூரில். எவன் என்ன கேஸ்ட்னே தெரியாது. ஓகேவா? ஆனால் எதுக்காக கூடணும்? தமிழன்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக கூடணும். வேற இவன் தேவர், அவன் நாயுடு, யாரும் என்ன கேஸ்ட்னு எதுவுமே தெரியாது. இது எப்போ சரியாகும் அப்படின்னா, நம்ம தமிழன் அப்படின்னு உனக்கு என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு மட்டும்தான் இந்த சாதி ஒழியும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. தமிழ் தேசியத்தால் மட்டும்தான் சாதியை ஒழிக்க முடியும். வேற இவனுங்களாம் இருக்கானுங்க, இவனுங்களாம் வந்து இந்த 25 கட்சி வச்சிருக்கான் பாருங்க ஒருத்தன், அவனெல்லாம் வந்து அதில் 13 கட்சி ஜாதி கட்சி. இவனுங்கெல்லாம் சமூக நீதி பேசுகிறானுங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஓகே, இந்த டாபிக் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான டாபிக். ஸோ என் புரிதல் இவ்வளோ தான் சொல்லிட்டேன். சுரேஷ் முருகன் சாரோட 3 கொஸ்டின் முடிஞ்சு. அடுத்த வாரம் ஓகே சார், இதே மாதிரி கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக கேளுங்க. நன்றி, வணக்கம். அடுத்து இன்னும் வீடியோ முடியல, இன்னும் 3 பேர் கொஸ்டின் இருக்கு சொல்கிறேன். சாரி கைஸ், சுரேஷ் முருகன் சார் 4 கொஸ்டின் கேட்டிருக்காரு. அவர் கேட்குறது எல்லாமே நான் கூத்து உணர்வுக்காக கேட்குறாரு. தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு இருக்கணுமா, இல்லை வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் மட்டும் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இது எப்படின்னா, நம்ம 5 ஸ்டார் ஹோட்டலில் விற்கணுமா வேணாமா அப்படின்றது அரசு கையில் இருக்கா அப்படின்னா அது கேள்விக்குறி. எனக்கு அதில் சரியான புரிதல் இல்லை. நான் அதை செக் பண்ணிட்டு தான் சொல்லணும். ஏன்னா வந்து என்னை பொறுத்தவரையும் அரசு நடத்தக்கூடாது, அவ்வளோதான். டாஸ்மாக் இருக்கக்கூடாது. டாஸ்மாக்கு ஃபுல்லாத்தையும் பேன் பண்ணணும், அவ்வளோதான். எனக்கு என்னென்னா, மற்றவன் ஏதாவது விற்றுட்டு போட்டோம், அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அது வந்து காஸ்ட்லியாக இருக்கும். மக்கள் வந்து ஒரு அரசாங்கமே விற்கிறது தான் வந்து தப்பு. பூரண மதுவிலக்கு கண்டிப்பாக இருக்கணும். அது கொஞ்சம் லேவரேஜ் கூட இருக்கக்கூடாது. இந்த விஷயத்தில் நான் அன்புமணியை கண்டிப்பாக பாராட்டுவேன். அவர் ஸ்டார்டிங்லேருந்து அதுக்கான முன்னெடுப்பு எடுத்துகிட்டு வர்றாரு. தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு கண்டிப்பாக வேணும். 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கணுமா வேணாமான்றது அது வந்து அரசு கையில் இல்லைன்னு நினைக்கிறேன். அது வந்து தனிநபர் உரிமை சார்ந்தது போயிடும். ஸோ அதில் நம்ம தலையிடக்கூடாது. ஆனால் அரசு விற்கக்கூடாது. அதுக்குன்னு ப்ரைவேட்டாக மாற்றிட்டா ஓகேவா அப்படின்னா, ப்ரைவேட்டாக மாற்றிட்டா ஓகேவானா அதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரி போடலாம். இப்போ பெங்களூர்லாம் இருக்குல்ல, இங்கே சர்டன் நான் கேரளாவில் ஒரு வாட்டி மூணார் போனேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்பயும் அது இருக்கா என்னன்னு தெரில. நான் போனது ஒரு 10 வருஷம் முன்னாடி போகும்போது ஆதார் கார்டு கேட்பாங்க. ஆதார் கார்டு கேட்டுட்டு அதில் என்ட்ரி பண்ணிட்டு வாங்குவாங்க. அது எந்த வகையில் அது வந்து கரெக்டாக ஒரு ஆள் ஒன்று தான் வாங்கணும் அப்படின்றது எந்த அளவு யூஸ் ஆகும் தெரியல. ஏன்னா வேற ஒருத்தர் ஆதார் கார்டு கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஸோ அது கரெக்டாக வருமானு தெரியல. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, அந்த சிஸ்டமாச்சு அரசு ஃபாலோ பண்ணலாம். ஆனால் அரசு கண்டிப்பாக வச்சிருக்கக்கூடாது. அதுதான் என்னோட கருத்து. அரசு மக்களுக்கு கூடிய பழக்கக்கூடாது, அவ்வளோதான். இதுதான் என்னோட பாயிண்ட்டு. ப்ரைவேட்டாக இருக்கிறது இல்லாதது அது அரசு கையில் இருக்குது. அது தனிநபர் உரிமை சார்ந்து அது வருது. ஸோ அதில் நம்ம தலையிட முடியாது. இது மட்டும்தான். அதுக்கப்புறம் தெருக்கு இப்போ திறந்து வச்சுருக்காங்க, அதெல்லாம் கண்டிப்பாக மூடணும். அதான் மொத்தத்தில் டாஸ்மாக் மூடணும், அவ்வளோதான். அதுதான் என்னோட நிலைப்பாடு. 4th கொஸ்டின் ஷேஷா இவர் கண்டினியூஸாக நம்மள சேனல் ப்ளஸ் வந்து என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாத்துக்கும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுறவர். ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட்டு சப்போர்ட்டர்னு சொல்லலாம் எனக்கு பர்சனலாக. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. சேஷா என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த டைமில் எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டுருக்குறது இல்லையா, இது சமாளிக்கிறதுக்கு பயோகேஸ் மூலமாக எப்படி வந்து நம்ம இந்த தட்டுப்பாட்டை சீர் செய்யலாம், தற்சார்பாக எப்படி வந்து நம்ம குக் பண்ணுறதுக்கு எப்படி பயோகேஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டினை கேட்டிருக்காரு. எல்பிஜிக்கு பதிலாக பயோகேஸ் யூஸ் பண்ணி எப்படி குக் பண்ணலாம் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டில் அது வந்து ரியலாகவே ஒருத்தர் வந்து நடைமுறைப்படுத்தி காட்டினார். எப்படின்னா, ஆடு மாடு கழிவு இருக்குல்ல, அதில் வந்து பயோகேஸ் எடுக்கலாம். ஆடி சுத்திகரிப்பு பண்ணி பைப்பு மூலமாக கிச்சனுக்கு கொண்டு போய் அவர் வந்து இப்போது குக் பண்ணிகிட்ருக்கார். அதோட ஃபுல் ப்ராசஸ் டெக்னிக்கல் ப்ராசஸ் என்னன்றதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. உண்மையாக சொல்லணும்னா எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. டெக்னிக்கலாக எப்படி வந்து பயோகேஸ் மூலமாக அதை வந்து எடுத்து எப்படி குக்கிங் அளவுக்கு யூஸ் பண்ணுறோட டெக்னிக்கலாக எனக்கு தெரியாது. பட் ஆனால் இது வந்து ரியலாகவே ஒருத்தர் தமிழ்நாட்டில் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, நம்மள வந்து இப்போ எல்பிஜி தட்டுப்பாடு இந்த மாதிரி இதெல்லாம் ஏற்படும் போது தற்சார்பு பொருளாதாரத்தில் நம்ம இருந்தோம்னா, ஸோ இந்த மாதிரியோட செயற்கையான ஒரு தட்டுப்பாட்டை உருவாக்குறாங்க. ஸோ இதுக்காகலாம் நம்ம வந்து மக்கள் அவதிப்படாமல் இயற்கையாகவே நமக்கு வந்து
மீத்தேன், பயோகேஸ் இதெல்லாம் நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும். ஒரு மண்ணை நோண்டி பூமியை தோண்டி அதிலிருந்து நம்ம வந்து இந்த மீத்தேன் ஈத்தேன்லாம் எடுக்கிறதுக்கு பதிலாக இயற்கையாகவே நம்மளுக்கு இதெல்லாம் எடுக்கிறதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்கும்போது அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறது நல்லது. ஃப்யூச்சருக்கு நல்லது, நேச்சருக்கு நல்லது. இதுதான் சேஷா கேட்ட கொஸ்டினுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். அடுத்த கொஸ்டின் என்னென்னா, சிவானி கேட்டிருக்காங்க, உன்னோட ஆம்பிஷன் என்ன சொல்லு அப்படின்ட்டு. ஆம்பிஷன் சின்ன வயசில் நிறைய ஆம்பிஷன்லாம் இருந்திருக்கு. பட் ஆனால் அப்பப்போ ஒரு ஸ்டேஜில் வரும்போது அது அப்படியே அது ஒன்று ஒன்றா போயிடும். சின்ன வயசுலேருந்தே எனக்கு பெரிய ஆம்பிஷன் என்னென்னா ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும், அவ்வளோதான். எனக்கு இருந்த ஒரே ஆம்பிஷன் அது மட்டும்தான். மற்றபடி நான் பைலட் ஆகணும் அப்படின்லாம் வந்து சும்மா எல்லாமே ஆசை இருக்கும். அதுக்குன்னு வந்து எல்லாத்தையுமே ஆம்பிஷன் ஆக்க முடியாது. ஆனால் ஆம்பிஷன்னா எனக்கு ஒரு கிரிக்கெட்டர் ஆகணுன்ற ஆம்பிஷன் ரொம்ப நிறைய இருந்திருக்கு. அது நடக்கலை. எனக்கு இருக்கிற ஆம்பிஷன்னா எனக்கு வந்து ஒரு ட்ராவலர் ஆகணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. நிறைய பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய பீப்புளை மீட் பண்ணணும், ஒரு ட்ராவல் வீலாகர் ஆகணும். அந்த ஆசை எனக்கு ரொம்ப நிறைய இருக்குது. எனக்கு தமிழ் ட்ரக்கர்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பொறாமையாக இருக்கும். மனுஷன் இவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறானே இந்த உலகத்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மனுஷனாக பிறந்துட்டோம், ஏதாவது ஒன்று நம்ம இந்த உலகத்தில் என்ன சொல்கிறது எல்லாத்தையுமே பார்த்துடணும். இந்த பிளேஸ் எப்படி இருக்குது, நிறைய பீப்புளை மீட் பண்ணால் தான் நம்ம வந்து சொல்லுவாங்கள்ல, நம்ம யார் நம்ம என்னன்றது நிறைய மக்களை மீட் பண்ணும்போது தான் தெரியும். இப்போ நம்ம சின்ன சின்ன சண்டைலாம் போட்டுட்ருக்கோம், அப்படி அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பீப்புளை மீட் பண்ணும்போது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு என்னோடய ஆம்பிஷன் என்னென்னா ஒரு ட்ராவல் வீலாகர் ஆகணும், பைக்கில் நிறைய ட்ராவல் பண்ணணும். இது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும், மக்கள்கிட்ட அதை காட்டணும், ஒரு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்குது. நமக்கு ஆம்பிஷன்லாம் பெருசாலாம் இல்லை. இதை மட்டும் நிறைவேற்றிட்டாலே எனக்கு ஐம் ஹாப்பி. இதுதான் எனக்கு இப்போ இருக்கிற ஆம்பிஷன். தேங்க்ஸ். 4வது ஒருத்தர் ராகேஷ், இவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஸ்மாக்கை பற்றி கேட்டிருக்காரு. ஸ்மாக் எப்படி, என்ன ஸ்டேஜ், என்ன எப்படி ரன் பண்ண போகிற அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இங்கே எல்லாருக்குமே தெரியும், ஸ்மாக்குன்ற ஒரு என்ஜிஓ 2019 ஸ்டார்ட் பண்ணோம். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, நிறைய பண்ணோம். ஆக்சுவலாக ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதே பேரில் நம்ம வந்து 2017 நிறைய பேருக்கு நம்ம உதவி பண்ணியிருக்கோம். சரி, அது வந்து ஒரு ப்ராப்பராக எனக்கு கேரன் வெல்ஃபேரில் தான் ரொம்ப அந்த 2017 ஜல்லிக்கட்டு போராட்டம் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் தான் எனக்கு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன். சரி, இந்த மாதிரி ஒரு என்ஜிஓ நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷன் கேரன் வெல்ஃபேர் தான். ஸோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தான் ஸ்மாக். அங்கே 2019-20 வரையுமே நல்லா போச்சு. அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு. கொரோனாவில் எல்லாருமே ஃபினான்ஷியலாக ரொம்ப வந்து செட்பேக் ஆச்சு, பெரிய செட்பேக். நிறைய பேர் அதுலேருந்து இன்னும் கூட வெளியில் வர முடியல, அந்தளவுக்கான ஒரு செட்பேக். ஸோ நம்ம அப்போல்லாம் வந்து ஒரு நம்ம குரூப் ஒன்று வச்சுருக்கோம், வாட்ஸ்அப் குரூப்பில், ஸ்மாக்னு இன்னும் கூட இருக்குது. அப்போல்லாம் வந்து ஒரு உதவி போட்டால் டக்கு டக்குன்னு ஹெல்ப் கிடைக்கும். யாராச்சும் ஒருத்தர் ஏதோ ஒரு அமௌண்ட் அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹெல்ப் போட்டாலும் சரியாக ரெஸ்பான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, சரி ஓகே, நம்மக்கிட்ட வர ரெக்வெஸ்ட்டையும் நான் மோஸ்ட்லி வந்து இல்லை இப்போ பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போதெல்லாம் சுத்தமாக வரதே இல்லை ரெக்வெஸ்ட். மோஸ்ட்லி இப்போ என்ன வருதுன்னா, பிளட்டு தேவை அப்படின்ற ரெக்வெஸ்ட் வந்தால் மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அது முக்கியமான விஷயன்றதுனால அதை மட்டும் நான் ஷேர் பண்ணி விட்டுருவேன். மற்றபடி குரூப் ஆக்டிவாக இருக்கா இல்லையா அப்படின்னா, உண்மையாக சொல்லணும்னா குரூப் ஆக்டிவாக இல்லை, அது ஒத்துக்கணும். இது மறுபடியும் எப்போ ஆக்டிவாக ஆகும்னா உண்மையாகவே எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு அதுக்கான ஒரு மைண்ட் செட்டில் வரணும், அதுக்கான ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியில் இருக்கணும். ஸோ அது நான் இப்போ நடக்குமா இல்லை கொஞ்ச நாள், ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஸ்மாக் ரீஸ்டார்ட் ஆகும், அந்த நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக பண்ணுவேன்.
இன்னும் கூட எனக்கு வந்து அந்த நம்ம ஒரு டாய்லெட் வந்து பில்ட் பண்ணி கொடுத்தோம்ல ஒரு ஸ்கூலுக்காக, அது எப்படி இருக்குன்றத பார்க்கணும் அப்படின்றது ஆசைலாம் இருக்குது. இன்னும் அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் எனக்கு ஸ்கூல் கட்டணும் அப்படின்லாம், அந்த ரெஸ்ட் ரூம் கட்டிட்டு வந்துட்டு பிறகு ஸ்கூல்லாம் நம்ம கட்டணும் அப்படின்ற ஆசைலாம் இருந்துச்சு. பட் ஆனால் என்ன பண்ணுறது, மிகப்பெரிய செட்பேக் 2020க்கு அப்புறம். இன்னும் உண்மையை சொல்லணும்னா அதில் வந்து இன்னும் வெளில வரவே முடியல, அதுதான் உண்மை. ஸோ பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம், கண்டிப்பாக நடக்கும்னு நம்புகிறேன். நிறைய பேரை மிஸ் பண்ணுறேன். சேஷாத்ரி சார்லாம் அவ்வளோ ஹெல்ப் பண்ணார். ஷெரிஜான் ஷெரிஜான் சார்லாம் எப்போ கேட்டாலும் ஏதாவது ஒரு ஹெல்ப் கண்டிப்பாக பண்ணிவிடுவார். சேஷாத்ரி சாரை நான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு மென்டராக மிஸ் பண்ணுறேன். நிறைய சொல்லுவார், டேய் இப்படிலாம் இருக்கணும்டா. ஆனால் அவர் ஃபஸ்ட்லேருந்தே ஒரு விஷயம் சொன்னார், டேய் இன்னும் கொஞ்ச நாளில் நீயும் அப்படி ஆகிடாதரா அப்படின்னுவார். ஆனால் அவர் சொன்ன மாதிரியே என்ன பண்ணுறது, ஒரு ஒரு இதில் சிக்கிட்டு வெளில வர முடியல. ஸோ பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். தேங்க்ஸ் இந்த கொஸ்டின் கேட்டதுக்கு. எனக்கும் ஸ்மாக் பற்றி ஏதாவது பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. நந்தினி விஜயன்லாம் பயங்கரமாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. இன்ஸ்டா குரூப்பு, இன்ஸ்டா பேஜு, எஃபி பேஜ். இன்னும் எஃபி பேஜ்லாம் ஆக்டிவாக தான் இருக்குது. போஸ்ட்லாம் போடுறதில்ல, போடணும். என்ன போடுறதுன்னு தெரில. அதுதான் சரி, இப்போதைக்கு எலெக்ஷனில் கான்சன்ட்ரேஷன் இருக்கிறதுனால ஸோ வேறு எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. வேறு எந்த வீடியோவும் எனக்கு போடுறதுக்கும் தோண மாட்டுது. எது தோணுனாலும் மறுபடியும் இந்த எலெக்ஷன் பற்றியே மைண்டில் ஓடுறதுனால எலெக்ஷன் பற்றி பேசணும். அட்லீஸ்ட் நம்மளால் ஒரு 10 ஓட்டு வந்தால் கூட நம்ம கட்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றியே யோசனை போகிறதுனால ஸ்மாக் பற்றி நான் உண்மையாக சொல்லணும்னா இப்போ ரீசெண்ட் டைமில் அதை பற்றி யோசிக்கிறது கூட இல்லை. ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் அதை பற்றி அதை நான் ரீஸ்டார்ட் பண்ணுவேன், கண்டிப்பாக நம்புகிறேன். அப்போ மறுபடியும் அந்த பழைய ஜோஷ் வரணும். நம்ம ஒரு ரெக்வெஸ்ட் போட்டால் அப்படியே பயங்கரமாக எல்லாருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. உண்மையாக சொல்லணும்னா நிறைய பேருக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணணுன்றதே மறந்துட்டேன் நான். பயங்கரமாக இப்போது ரீசெண்டாக ஒரு கூகுள் ஃபோட்டோஸில் பார்க்கும்போது ஒரு குழந்தைக்கெலாம் ஒரு 1,55,000 கொடுத்துருக்கோம். இவ்வளோலாம் பண்ணியிருக்கோமா அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. தெரில, பார்ப்போம். கடவுள் முருகர் நம்ம கூட இருக்கார், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண இருப்பாருன்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு தான் ஆசை. ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம இதில் கரெக்டாக இருக்கணும்ல, பார்ப்போம். தேங்க்ஸ். அவ்வளோதான். இந்த வாரத்தில் இவ்வளோ தான் கொஸ்டின் வந்திருக்கு. வர வாரத்தில் நிறைய பேர் கேட்பீங்கன்னு நான் இந்த வாரமும் பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் நான் பேசினேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் தாட். இந்த ஸ்கிரிப்ட் வச்சு பேசுகிறது அதெல்லாம் நம்மளுக்கு செட்டே ஆகலை. ஏன்னா வந்து கடைசி ஒரு வீடியோ போட்டிருக்கேன்ல, இதெல்லாம் நான் வந்து ஒரு 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 நிமிஷம் கூட ப்ரிப்பேர் பண்ணி பேசினதே கிடையாது. எல்லாமே வந்து இங்கேருந்து பேசினது மட்டும்தான். இதில் நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா இந்த ஒரு 4-5 வீடியோ போட்டிருக்கேன்ல, அதில் எதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா மன்னிச்சிக்கோங்க. ஆனால் எனக்கு எது சரின்னு போடுதோ அதை நான் பேசிடுவேன். அதுவும் இல்லாமல் சில பேர் சொன்னாங்க, நீ ஏன் நாம் தமிழர்னு ஓப்பனாக வந்து சொல்கிற, அப்படிலாம் சொல்லக்கூடாது, டிப்ளமேட்டிக்காக பேசணும், மறைமுகமாக வந்து அதெல்லாம் எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. நான் வந்து இதில் வந்து பயங்கரமாக ஃபாலோவர்ஸ் வரணும், நியூட்ரலாக இருக்கணும். இந்த உலகத்தில் நியூட்ரல்லாம் ஒன்றும் இல்லவே இல்லை. அதை நான் நம்புகிற ஆளும் கிடையாது. யாராச்சும் ஒருத்தருக்கு சாதகமாக தான் இருப்பாங்க. ஸோ நான் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக இருக்கேன், நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இருக்கேன்றதை ஓப்பனாக சொல்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்படி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஐ டோன்ட் கேர். இதுக்காக எனக்கு வந்து ஃபாலோவர்ஸ் கம்மியாக வரும், வியூஸ் கம்மியாக போகும்னா பரவாயில்ல, போட்டோம். என்னை எவ்வளோ பேர் பார்க்குறாங்களோ அது பார்க்கட்டும், அவ்வளோதான். மற்றபடி இது வந்து இப்படி பேசியிருக்கலாம், அதை வந்து அப்படி பேசியிருக்கலாம் அப்படின்ற ஐடியாலாம் நான் பேசுகிறதே கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து நான் ஸ்கிரிப்ட் வச்சு ஒரு 3 வீடியோ வந்து அந்த மவுண்டெயின் பற்றி பேசணும் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு 3 வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணிலாம் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் எல்லாமே ஃப்ளாப். 3 வீடியோ டெலிட் பண்ணிட்டேன். ஒன்றும் வேலைக்கு ஆகாது, ஒன்றும் ஸ்கிரிப்ட் வச்சு பேசுறதெல்லாம் செட் ஆகாது, எது தோணுதோ அது பேசிடு அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு. இப்போ கூட அந்த கொஸ்டின்ஸ்லாம் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் போட்டு எடுத்து கேமரா ஆன் பண்ணி அப்படியே பேசி இது போட்ட வீடியோ தான் இது. ஸோ அடுத்த வாரத்துலேருந்து
நிறைய பேர் கொஸ்டின் கேட்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த 4 பேர் கேட்டதுக்கு 20 நிமிஷம் வீடியோவாக போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே நான் பேச விரும்பல. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கேள்வி கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓரளவு நான் ஆன்சர் மேனேஜ் பண்ணிட்டேன் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போதைக்கு அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். நான் கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறது, இன்னும் கூட உங்களுக்கு வந்து வீடியோ குவாலிட்டிலாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணுன்னு நான் பார்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுறேன். எனக்கும் கொஞ்சம் டைம் வேணும். ஏகப்பட்ட எக்ஸ்டர்னலாக நிறைய விஷயம் ஓடுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.